ப்ளூ லாக் ஃபேஸ் 2 நியோ ஈகோயிஸ்ட் லீகோட மாங்கா சாப்டர்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸ்டோரியில் இதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணலன்னா கவர் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்குறது ஒரேக்கி டாக்ஸ்னா உங்கள் ஒரேக்கி லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் மேட்சோட ரிசல்ட்ஸ் அண்டு நீங்கள் செஞ்ச ட்ரைனிங் இதெல்லாம் வச்சு நான் ஒரு ஆப்டிக்கல் ஃபார்மேஷனை வந்து லீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் நம்மளோட அடுத்த மேட்ச் இங்கிலாந்துக்கு எதிரான மேட்சோட 11. ஃபர்ஸ்ட்டாக சென்டர் ஃபார்வர்டில் மைக்கேல் கைசர் அண்ட் அதுக்கடுத்ததாக ரைட்டில் குனிகாமி அண்ட் லெஃப்ட் விங்கில் இந்த டீம் இருக்க போகிறது இசாகி யோய்ச்சி. நீ ஒரு அஃபென்சிவ் மிட்ஃபீல்டராக இருக்க போகிற. அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்க போகிறது கிரிம். அது மட்டும் இல்லாமல் மிட்ஃபீல்டில் நெஸ் இருக்க போகிற. அதுக்கடுத்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராக இருக்க போகிறது அலி. அண்டு இப்போது டிஃபென்ஸ் லைனை பார்க்கலாம். ரைட் விங் பேக்கில் இருக்க போகிறது கொரோனா. ஏன்னா ரைட்டில் குனிகாமி இருக்க போகிறான். ஸோ இப்போ கொரோனா இந்த இடத்துல நமக்கு ரைட் விங்கில் தேவைப்படுறான். நான் உங்களுக்காக மட்டும் செலக்ட் பண்ணல, இந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி மற்ற பிளேயர்ஸ்க்கு நீங்கள் எப்படி கோஆர்டினேட் பண்ணி ப்ளே பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா இந்த மேட்ச்சில் நான் இசாகியை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு கொரோனா சொல்கிறான். அண்ட் சென்டர் பேக்கில் மென்ஷாவும் பிர்கன் ஸ்டாக்கும் இருக்க போகிறாங்க. அண்டு லெஃப்ட் விங் பேக்கில் இருக்க போகிறது யூகிமியோட ட்ரிப்ளிங் அண்டு ஸ்பீடை நம்மளால் வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நான் லெஃப்ட் விங் பேக்காக நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நீ இந்த டீமுக்கு அட்டாக்ல கான்ட்ரிபியூட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸையும் பார்த்துக்கணும். கடைசியாக நம்ம டீமோட கோல் கீப்பர் கின் ககாமரு. இந்த டீம்லேயே ஃபிசிக் எடுத்து நம்ம பார்க்கும்போது ககாமரு தான் கோல் கீப்பராக இருக்கிறதுக்கு தகுதியானவன். ஏன்னா அவனோட எபிலிட்டி அந்த மாதிரி இருக்குது. ககாமரு யோசிக்கிறான், நமக்கு விளாட்றதுக்கு சான்ஸாவது கொடுத்தானுங்களே அது போதும் அப்படின்னு. அண்ட் இந்த டைமும் ஹியோரி, இகாகுரி அண்டு ரைச்சி 3 பேருமே பெஞ்சில் தான் இருக்க போகிறாங்க. இதுதான் அவங்களோட ஃபார்மேஷன் 4-4-2 ஃபார்மேஷனில் இருக்குது. உங்களை என்ன தான் நம்பர்ஸை வச்சு நான் பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் உங்களுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட்ஸும் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த டீமுக்கு இப்போ 2 முக்கியமான ஃபிலாசபி இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக ரேஷ்னாலிட்டி தான். கெய்சரை வச்சு தான் நீங்கள் இந்த டீமோட கோலை ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது. ரெண்டாவதாக இருக்கிறது தான் ப்ளூ லாக்கோட ஈகோயிசம். இந்த ப்ளூ லாக் ஈகோயிசம் தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை க்ரியேட் பண்ண போகுது. ஸோ இதுதான் இந்த ப்ளூ லாக் ஃபிலாசபி அண்ட் பேஸ்டர்ட் முன்சனோட ஃபிலாசபியை கம்பைன் பண்ணி நமக்கான கோல் அண்ட் வின்னிங்கை கொடுக்க போகுது. ஸோ அப்படின்னா நோவா நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும்போது ஆமாம் உன்னோட ஸ்பாட்டை நீ லூஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறான். ஓகே, கம்ப்ளைண்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு உங்களை நீங்கள் தான் இப்போ ப்ரூவ் பண்ணி ஆகணும், இது கேமுக்கான டைம், அதனால் போயிட்டு வின் பண்ணுங்கள் அப்படின்னு நோயல் நோவா சொல்லி அனுப்புகிறான். அண்ட் ஆப்போசிட்லேயும் மேன்செஸ்டர் சிட்டி பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. இசாகியை பார்க்குறாங்க. இசாகியோ இந்த நாகி, ரியோ அண்டு சிகிரியை பார்த்துட்டு நீங்களும் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கீங்க போலையே அப்படின்னு கேட்குறான். 17 மில்லியன் சேலரி வச்சிருக்கீல, நீ அப்படி தான் பேசுவ அப்படின்னு ரியோ சொல்கிறான். என்ன பேசுகிறீங்க, நீங்களும் இந்த மேட்ச்க்கு அப்புறம் உங்களுக்கான சேலரியை வாங்க தான் போகிறீங்க. நாகி சொல்கிறான், அப்போ நான் உன்னை தோக்கடிச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ரியோ குனிகாமி கிட்ட பேசுகிறான். நீ வைல்ட் கார்டு ப்ரோக்ராமில் என்னென்ன பண்ணியிருக்க அப்படிங்கிறத கொஞ்சம் ரெக்கார்டிங்ஸில் நான் பார்த்தேன். அண்டு ஷிடோ கிட்டேயும் செகண்ட் செலெக்ஷனில் தோற்றுருக்கோம் நம்ம 2 பேரும் அப்படின்னு சொல்கிறான். சிகிரி குனிகாமி கிட்ட பேசுகிறான். நீ நிச்சயமாக மாறி இருக்க, பட் இருந்தாலும் நான் எப்படியும் உன்னை பார்த்தோன்னே இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் இப்போது உன்னை நினச்சி ஃபைட் பண்ண போகிறேன். நீ இன்னும் என்ன பழைய குனிகாமியாகவே நினச்சிட்டு இருந்தேனா அதை கம்ப்ளீட்டாக விட்டுரு சிகிரி அப்படின்னு சொல்லிட்டு குனிகாமியும் போகிறான். ஸோ இந்த மாதிரி அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் ஹீட்டாக இன்டென்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க நியோ ஈகோயிஸ்ட் லீகோட 3rd மேட்சான ஜெர்மனியோட பேஸ்டர்ட் முன்சன் வர்சஸ் இங்கிலாண்டோட மேன்செஸ்டர் சிட்டிக்கான மேட்ச் இப்போது ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதோட இந்த மாங்கா சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு மாங்கா சாப்டர் வீடியோ வந்துடும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் சாப்டர்ஸை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள்.